இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூகால் ஃபியூல் சிஸ்டம்ஸ் அப்படின்ற கம்பெனி. ஓகேங்களா. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. இந்த கம்பெனியில் இப்போ என்ன ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி அப்படின்ற போஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிக்கணும், ட்ரெயினிக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, ட்ரெயினி. ஓகே. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா டிப்ளமோ ஆர் ஐடிஐ ஆர் பிஇ. ஓகேங்களா. எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் இருந்தால் ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ண, இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஓகேவா. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகே. இதில் வந்து என்ன உங்களுக்கு வேலை இருக்கும், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, நீங்கள் அங்கே போய் இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு அதுவான ஜாப் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை பொறுத்து அவங்க வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். காண்டாக்ட் நம்பரை பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா. இப்போது சொன்னது வந்து பார்த்திங்கன்னா யூகால் ஃபியூல் சிஸ்டம்ஸோட கம்பெனியோட என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரிங்களா. நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நாம் இப்போது அடுத்து பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குவாங்சாங் பிரேக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினி ரோலுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கே இருக்குது கம்பெனி ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ. ஓகே. அதுமாதிரி வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் நீங்கள் இன்டர்வியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேக்கன்சிஸ் அங்கே இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வேக்கன்சி இருக்குது. ப்ரொடக்ஷன், குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோடைய சேலரி எவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் மாதிரி 13,500. ஓகேங்களா. இதுதான் வந்து சேலரியாக தரேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றது இதுவும் மென்ஷன் பண்ணல. நான் நம்பர் ஷோ பண்ணுறேன், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வைப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு போய் இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க. சரிங்களா. அதே போல் இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாஸ்ட் அவுட் ஆஃப் இயர் அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் அப்படின்னு தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா 2019, 20 ஆர் 21. ஓகேங்களா. அட்லீஸ்ட் வந்து 19 இல்லைனாலும் 18 அந்த மாதிரி சான்சஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் நான் ஷோ பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன பாஸ்ட் அவுட் அப்படின்றத நீங்கள் வந்து கிளியராக கேட்டுக்கோங்க. சரிங்களா. இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒன்.